பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, தேவனின் வார்த்தை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று யோபு 23:12 சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் ஆகாரம் என்றது அடிப்படையான ஒரு தேவை. அதை பார்க்கிலும் அதிகமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துவார். அவர் எந்த பாதையில் வழி நடத்தினாலும் அந்த பாதையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். சில பேருக்கு உபத்திரவத்தின் பாதை, சில பேருக்கு சோதனைகள், அப்படின்ட்டு அவிசுவாசமான வார்த்தைகள், பின்மாற்றமாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று அநேகர் வாழ்க்கையில் வரலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் தேவன் எதில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் அவருடைய வார்த்தையை நாங்கள் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளலாம்னா, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறதை பொறுத்து தான் நாங்கள் அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிசாசானவன் ஏசப்பா சோதிக்கிறார். அப்படி சோதிக்கும் போது அவர் பிசாசு சொல்லுது, கல்லுகளை நீங்கள் அப்பமாக மாற்றி அதை சாப்பிட சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வார்த்தையினாலும் திருப்தி அடைவார்கள் என்று ஏசப்பா சொல்கிறார். அப்போ உடல் ரீதியான, அதாவது மாம்சத்துக்கான பசிக்கு ஆகாரம் எப்படி முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி ஆத்ம பசிக்கு எது முக்கியமாக இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் உண்டு. அப்போ அவர் தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு உணவா, அதாவது ஆத்மாவுக்கு உணவாக இருக்கிறது அவர் தான். அப்போ அதே மாதிரி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக காத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஹாவ் அ நைஸ் டே.